தொடக்க கல்வி நேரடி நியமனம் ஆசிரியர்கள் நேரடி நியமனம் பண்ணுறாங்களாமா. அதுக்கு சர்க்குலர் பாருங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பணி தொடக்க கல்வி இயக்க கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி ஒன்றிய தொடக்கநிலை பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் ஆசிரியர் வாரியம் தேர்வு வாரியம் நேரடி நியமனம் வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறை குறித்து அறிவுரை வழங்குதல் தொடர்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு வாரிய கட்டுப்பாடு அலுவலர்கள் அவர்கள் கடிதம் இந்த மாதிரி போட்டு சர்க்குலர் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த இவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக எப்படி நியமனம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அதில் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கையின்படி அசல் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் காணிப்பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு 2342 எண்ணிக்கையிலான பணி நாடுனர்களின் தற்காலிக தெரிவர் பட்டியல் கடிதம் வாயிலாக பெறப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேரடி நியமனம் பண்ணுறதுக்காக தற்காலிக பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அது சென்னையில் நடக்குது. எந்தெந்த பிளேஸில் நடக்குது அப்படின்றதையும் நம்ம சர்க்குலர் வெளியிட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 to 250, அதாவது மதிப்பெண்கள் பொறுத்த மட்டும் இது எடுத்து பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே அட்டன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ எனக்கு இந்த டீட்டெயில் தெரியாது. ஏன்னா நான் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு, எனக்கு இன்னும் எக்ஸாமே வைக்கல. இப்போ தான் பிஜிக்கே வந்திருக்கு 56 வேகன்சி. அதுக்கேவும் எனக்கு இல்லைன்ற மாதிரி தான். அதாவது நான் பிஜி முடிக்கலை. பிஜி பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒருவேளை நானும் அட்டன் பண்ணியிருந்திருப்பேன். எத்தனை ஸ்கூலில் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு, அதாவது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த நியூஸை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல நடக்குது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்குது, யாருக்கு நடக்குது அப்படின்ற டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எடுத்தவும் ஃபார்ம் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோ, அதாவது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான் சொல்கிறேன். அடுத்து டிஆர்பி டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு கூட யூடியூப்பில் ஷேர் பண்ணி விட்றேன். பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் பிடிச்சிருக்க காட்டிலும் மறக்காமல் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகெயின் ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்.